ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த தேங்காய் பால் புட்டிங்க இன்ஸ்டன்ட் கிண்ணத்தப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிண்ணத்தப்பம் மாதிரியே அவ்வளவு டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கிண்ணத்தப்பம் அவிக்கணும்னா குறைஞ்சது எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும். இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். நோன்பு நேரங்களில் இந்த மாதிரி தேங்காய் பால் புட்டிங் செய்து சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காவை கீறி அதில் இருக்கக்கூடிய தோலை எடுத்துட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். இனி நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதே மிக்சர் ஜார்லேயே 3 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 2 கப்பு தண்ணீரும் ஊற்றிடலாம். தண்ணீர் ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த 2 கப்பு தண்ணீர் தான், எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணீர் ஆட் பண்ண போகிறதே இல்லை. பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக அடிச்சிட்டு வந்தாச்சு. இனி ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துடலாம். மிக்சர் ஜாரை கழுவி கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த தேங்காயில் உள்ள ஃபஸ்ட்டு திக்கான பாலை மட்டும் வச்சு தான் நம்ம இந்த புட்டிங் பண்ண போகிறோம். தேங்காய்க்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா 3 கப்பு எடுத்திருக்கோம். பால் பிழிஞ்சு எடுத்த இந்த தேங்காவை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிடலாம். பால் இவ்வளவும் எடுத்தாச்சு. இனி கொஞ்சமாக வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இந்த பாலிலேயே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை அடுப்பில் வச்சாச்சு. தேங்காய் பால்னால் நீங்கள் கலந்துட்டே இருந்தீங்கன்னா அது திரிய ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம கலக்காமலேயே ஒரு 1/2 கப்பு சீனியையும் போட்டுடலாம். சீனி போட்டதுக்கு அப்புறமும் நான் மிக்ஸ் பண்ணலை. சீனி மெல்ட் ஆயிரும். நம்ம கொஞ்சம் அலசி அலசி கொடுத்துக்கலாம். இப்போது கொதிக்க ஆரம்பிக்க போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றுனதும் திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த புட்டிங்க்கு ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கிடலாம், வெண்ணிலா எசன்ஸ் வேணாலும் போட்டுக்கிடலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை. கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்ல திக்காக ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இதை ஸ்பீட் பண்ணலாம் இல்லை. அடுப்பில் வச்சதும் 10 நிமிஷம்தான் ஆகும். 10 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த புட்டிங் ரெடி ஆயிரும். தேங்காவை துருவி பால் எடுக்கிறது மட்டும்தான் இதில் வேலை. மற்றபடி எல்லாமே ஈஸியான வேலை தான். திக்காயிட்டே வருது. பார்க்கறதுக்கு கட்டி பிடிச்சது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்துடும். வாயில் வச்சதுமே கரையக்கூடிய நல்ல டேஸ்டியான புட்டிங் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நல்ல திக்காயாச்சு, போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அந்த பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை.
இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். தேங்காயில் உள்ள தோல் எல்லாம் எடுத்ததுனால நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் இந்த புட்டிங். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நமக்கு புட்டிங் ரெடி ஆயிட்டு. பாத்திரத்தை ஷேக் பண்ணினாலே சைட்லலாம் அப்படியே விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக நமக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாட்டு இருக்கும். வெள்ளையாட்டு இருக்கிறதுல ஒரு செர்ரியும் புதினா லீஃபும் வச்சோன்னே அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய வேலைகள் இருக்கும். ஆனாலும் கிண்ணத்தப்பம் நிறைய வீட்டுகளில் வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்கும். நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகாது. நல்ல டேஸ்டியான சாஃப்டான இன்ஸ்டன்ட் கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.